ஏன்டி பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க? ஆபீஸ் கிளம்ப நேரத்துல லீவ் போட சொல்லிட்டு இருக்க. உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? அப்படி நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்? இன்னைக்கு மார்கழி சனிக்கிழமை, உங்களை கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும்னு ஜோசிக்காரன் சொன்னான். உங்களுக்கு 7:30 நடக்குதான். உங்களை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் பரிகாரம் பண்ணுமா, அப்படி இல்லனா நம்ம 2 பேரும் சேர்ந்து நடுத்துல நின்று பிச்சை தான் எடுப்போமா. ஏய், ஆபீஸ் கிளம்ப நேரத்துல இப்படி எரிச்சல் ஏத்துற மாதிரி பேசிட்டு இருக்காதடி. இவர் உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? இந்த கோயிலுக்கு போறதெல்லாம் உன்னோட வச்சுக்கன்னு எத்தனை தடவை சொன்னாலும் மரமட்டைக்கு உரைக்காதா? நீங்க நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், என் வயித்துல வளர நம்ம குழந்தை நல்லா இருக்கணும்னு சொல்றேன்ல, அது உங்க மரமட்டைக்கு புரியாதா? இங்க பார், பேசிட்டு இருக்கும்போது கூட பேசுனேன், அப்புறம் கெட்ட கோவம் வரும் பாத்துக்க. இப்ப முடிவா என்னதான் சொல்றீங்க? எனக்கு ஆபீஸ் தான் முக்கியம், வேற எதுவும் முக்கியம் இல்ல. அவரு ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? என்ன கையில கட்டு போட்டுருக்க? இல்லங்க, பாத்ரூம் அழுக்கா இருக்கேன்னு கழுவி விட போனேனா கால் வலிக்கு கீழே விழுந்துட்டாங்க. ஏய், பார்த்து வேலை செஞ்சிருக்கலாம்ல. ஆமா, யார் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனது? பக்கத்து வீட்டு அக்கா தாங்க. நான் விழுந்த சத்தம் கேட்டு வந்தாங்க, அவங்க தான் ஹாஸ்பிட்டலும் கூட்டிட்டு போனாங்க. சரி, டாக்டர் என்ன சொன்னாரு? பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைங்க, சின்னதாக ஒரு போன் கிராக் தான், அதனால தான் இந்த கட்டு போட்டிருக்காங்க. 15 நாளில் அதுவே கூடிடும்னு சொல்லியிருக்காங்க. சரி, வயித்துல வளர்ற பாப்பாவுக்கு எதுவும்? பாப்பாக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பாப்பா நல்லா தான் இருக்கு. ஏன்டி உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையாடி? மரம் மட்டும் நிரூபிச்சுட்டே இருக்க. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஒரு ஃபோன் பண்ணதுக்கு என்ன உனக்கு? நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க ஆஃபீஸில் இருக்கும்போது அடிக்கடி கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு, அதனால தான் நான் ஃபோன் பண்ணல. ஏய், ஏன்டி என்ன இப்படி சாவடிக்கிற? ஆபீஸ்ல மீட்டிங்ல இருக்கும்போது டிவியில சீரியல் வரல ரீசார்ஜ் பண்ணுங்க, பாத்ரூம்ல தண்ணி வரல பிளம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு சொன்னதால தான் அடிக்கடி கால் பண்ணாதான் சொன்னேன். என்னை குறை சொல்லி திட்டாம இருந்தா உங்களுக்கு தூக்கமே வராதுல்ல? ஏய், அப்படிலாம் இல்லடி. பொண்ணுக்கு 2 ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அப்ப நம்ம 2 குடும்பத்துக்கு என்னடி பதில் சொல்றது? ஹலோ சார். ஹலோ கார்த்திக், நீங்கள் உடனே கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்துருங்க. இன்னைக்கு ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் இருக்கு. சாரி சார், என் ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லை, என்னால் இப்போ ஆஃபீஸ்க்கு வர முடியாது. ஹலோ கார்த்திக், மரியாதையாக பேசுங்க. நான் உங்கள் பாஸ், வர முடியாதுன்னு திமிரா பேசுறீங்க. சார், நான் கஷ்டப்பட்டு ஓடி சம்பாதிக்கிறதே என் ஒய்ஃப்காக தான். அவளுக்கு உடம்பு சரியில்லாத நேரத்தில் அவள் கூட இருந்தால் தான் சார் கரெக்டாக இருக்கும். என்னால் ஆஃபீஸ்க்கு வர முடியாது. உங்களுக்கு வேணும்னா வேற யாரையாச்சும் இந்த வேலைக்கு போட்டுக்கோங்க. நான் இப்போவே ரிசைன் பண்ணிக்கிறேன். பாய் சார். ஏங்க இப்படி பேசுறீங்க? நான் வேணா துணைக்கு எங்கள் அம்மா வேற சொல்லிக்கிறேன். நீங்கள் ஆஃபீஸுக்கு கிளம்புங்க. இல்லடி, நானே உன் கூட இருக்கேன். அது இல்லைங்க, நமக்கு வீட்டில் ஒன்று, காரில் ஒன்று எல்லாம் இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் வேலைக்கு போனால் தான் கரெக்டாக இருக்கும். பரவாயில்லடி, நீ தான் எனக்கு முக்கியம். உன்னை விட காசு பணம் வேலைலாம் எனக்கு முக்கியம் இல்லை.